வெயிலுக்கு நமக்கே டெய்லி ஏதாவது சில்லுன்னு சாப்பிட்டு தான் நல்லாயிருக்குங்கிற மாரி தோணுது. இல்ல கிட்ஸுக்கு கேட்கவா வேணும். பாப்பா வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிச்சதுலருந்து ஓயாம கேட்க ஆரம்பிச்சுட்டா. ஸோ கடையில ஓயாம அடிக்கடி வாங்கி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் யோசனையாவே இருந்தது. சரி வீட்லயே நம்ம பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு 1/2 லிட்டர் பால்ல 4 ஸ்பூன் சீனிய போட்டு அத நல்லா கொதிக்கிற கேப்ல வந்துட்டு பழத்த கட் பண்ண போயாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேங்கோ ஐஸ்கிரீம் தான். இது வந்து ஆகக்கூடிய செலவு பார்த்தீங்கன்னா, மொத்தத்திலேயே ஒரு ரூ. 100க்குள்ள தான் ஆகும். ஒரு பழம் ரூ. 10ங்கிற மாரி இங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ 3 பழத்த நான் கட் பண்ற கேப்ல பாலுமே நல்லாவே சுண்ட காய்ச்சிருச்சு. எந்த அளவுக்கு காய்ச்சனா, இந்த அளவுக்கு காய்ச்சிக்கணும். அப்பதான் ஐஸ்கிரீம் நமக்கு வந்து நல்லா டேஸ்ட்டா வரும். ஒரு 10 முந்திரி இல்லைன்னா பாதாம் ஆட் பண்ணிட்டு 2 ஏலக்காய், அப்புறம் 1 ஸ்பூன் சீனி, காய்ச்சி அரைச்சு வச்சிருந்த அந்த பாலு, பழம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மையா அரைச்சு, ஒரு டப்பால போட்டு நம்ம வந்து மேல ஒரு கவர் போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். 3 மணி நேரம் கழிச்சு அகைன் நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சு எடுக்கிறோம். கவர் போடலைன்னா மேல வந்துட்டு ஒரு மாரி செதில் செதிலா வந்துரும் ஐஸ்கிரீமு. அனுபவத்துல சொல்றேன். நேச்சுரல் கலர்ல மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க.